ஹே காய்ஸ், இன்னும் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒன் பாட் ரைஸ் தக்காளி பூண்டு சாதம் தான் பண்ணியிருக்கேன். இதில் தெரியுதா அங்கங்கே பூண்டு இடித்து போட்டிருக்கிறது, நிறைய பூண்டு இடித்து போட்டு பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், தனி மிளகாத்தூள் இது மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். சூப்பரான ரைஸ், நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். வேணும்னா கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக ரெசிபி ஷேர் பண்ணுறேன். இன்னியோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருக்கேன், பைனாப்பிள் அண்ட் குக்கும்பர். பைனாப்பிள் வந்து ஒரு ஹேக் பார்த்து கட் பண்ணேன், இந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாக போகும் அப்படி சொல்லிட்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது, வேஸ்டேஜும் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த டிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சி அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த டிப்பை மட்டும் கீழே போட்டுடலாம். அப்புறம் ஃப்ரூட்ஸ் கூடவே இன்னைக்கு உண்டான ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோ ஸ்மூத்தி தான் பேக் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் சூப்பர் டேஸ்டான ஒரு ஸ்மூத்தி. இது எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பழுத்த வாழைப்பழம், அது கூடவே நைட்டே ஊற வச்ச நட்ஸ், கொஞ்சம் பாதாம், முந்திரி, வால்நட்ஸ், வேறு என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பால் சேர்த்து ஒரு ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டு பண்ண ஸ்மூத்தி ரொம்பவே சூப்பராக இருக்கும், சாக்லேட் ஃப்ளேவரில். இந்த சாக்லேட் வாசனைக்காகவே எங்கள் வீட்டு குட்டி எலி பேக் பண்ணும்போது என் பக்கத்துலேயே வந்து உக்காந்துட்டா வேணும்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிவிட்டு அவளுக்கும் ஊற்றி கொடுத்தாச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணி குடித்தோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.